நீங்கள் ஏதோ காரியத்திற்கு இன்றைக்கு போராடி கொண்டே இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே அந்த போராட்டம் மனதில் வருகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் அந்த போராட்டத்தின் மத்தியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை போல, இதுக்கு ஒரு விடுவு காலம் இருக்காதா, இதுக்கு ஒரு நிம்மதி இருக்காதா, இதுக்கு ஒரு சுகம் வராதா, இதுக்கு ஒரு வழி வராதா? நீங்கள் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்தும் பொழுது இதுக்கு வராதா வராதா வராதானே வரல. நான் சொல்கிறேன் அது வராது அப்படின்னு நினச்சிக்க, அது வராது. எப்போ வரோம் அப்படின்னு சொன்னால், இந்த சிந்தையை நம்ம என்னைக்கு கழட்டி கீழே போட்டுட்டு வேண்டாம் அது நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோமோ அப்போ தான் வரும். என்னைக்கு நம்ம கையிலேருந்து நம்ம பிடிச்சிக்கிட்டு தொங்குறதுலேருந்து அதை வேண்டான்னு விடுறோமோ அந்த நேரத்தில் அந்த கயிறை கரெக்டாக ஆண்டவர் பிடிப்பார். நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு வேறு. அல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால் நிற்கும் பொழுது ஆண்டவர் ஜனங்களுக்கு என்ன சொன்னார் தெரியுங்களா? நீ சும்மா இரு, யுத்தம் யாருடையது? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் இதே தான் யோசபாத்துக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், யுத்தம் உங்களுடையதல்ல கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், சும்மா இருப்பதே உங்களுடைய பலன். நீங்கள் அமைதியாக நான் செய்கிறேன்றார்.